ஒரு தோல்ல வரக்கூடிய நோய்கள்ல பல விதங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு சோரியாசிஸ் மாதிரி நோய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல்ல வச்சுக்கலாமே தவிர, உங்களுக்கு அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ராகுவும் ஒரு காரணமாக இருப்பாங்க. இப்ப சர்ப்ப சாபம் இருக்கு. இல்ல ஒரு சர்ப்ப பூமியில நம்ம நம்மளுடைய முன்னோர்களினுடைய பாபங்கள்லாம் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த வியாதி தீரவே தீராது. இந்த பாம்பு சட்டைய உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாம்பு சட்டைய உரிச்சு வச்சுட்டு போகும். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சர்ப்பம் வாழ்ந்த பூமியை இவங்க அழித்த பாவம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில எல்லாம் இருக்காங்கன்னா, இந்த சோரியாசிஸ் நோயெல்லாம் இருக்கும். ஸோ இந்த தோல் வியாதினாலே அது ராகு, கேதுனால் ஏற்படக்கூடியது தான். முகத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு முகப்பரு வரும். அது ஆக்னே அப்படின்னு சொல்றோம். அதுல ஒண்ணு ஒரு சில ஆக்னே ப்ரோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணலாம். மெடிசன் சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். சில பேருக்கு அது ரொம்ப முகத்திலேயே ஒரு அம்ம தழும்பு மாதிரி, குழியா மாதிரி அவங்களுக்கெல்லாம் அது பர்மனன்ட்டாவே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு சந்திரன், செவ்வாய், ராகுனோடது இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒரு கிரகம். இதுல சந்திரன், செவ்வாய் நமக்கு ஸ்டாண்டர்ட். அண்ட் ராகு, கேது இவர்களினுடைய இந்த காம்பினேஷனும் இந்த மாதிரி சர்ப்ப சாபங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லயும் இந்த ஸ்கின் டிசீஸ் தொடரும். இப்போ யானை கால்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுவும் ஒரு வகையில அது ஸ்கின் டிசீஸ் தான். ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகளை செய்யணும்? இப்போ முகத்துல வரக்கூடிய பருக்கள், இல்ல முகத்துல இந்த மாதிரி கட்டிகள், இல்ல உடம்புல அங்கங்க வரக்கூடிய அந்த கட்டிகளுக்கெல்லாம் நீங்க மாரியம்மன் கோவிலுக்கு இந்த ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த கேப்ப வாங்கி குடுக்கறது, இல்ல ஆடி மாசம் முழுவதும் அந்த வேப்பிலை நம்ம வீட்ல வச்சுக்கிறது. அண்ட் வேப்பஞ்சேலை நீங்க பெரியபாளையம் பார்த்தீங்கன்னா, அதுல வேப்பன் சேலை கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேப்பன் சேலை கட்டுற அந்த கோவில்கள்ல இந்த பிரார்த்தனைகளை நீங்க பண்ணலாம். புத்து இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க எப்பொழுதுமே வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, தை செவ்வாய், ஆடி செவ்வாய் இந்த நாட்கள்ல அவங்க போய் அங்க வழிபாடுகள் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்படி நம்ம ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது போகும்.